ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வைத்திருப்பவருக்கு முக்கிய அறிவிப்புகள் வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆதார் அப்படின்ற ஒரு ஆதார் ஆப் பயன்படுத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் அந்த ஆதார் ஆப் உங்களுக்கு பயன்படாது, அது ஒர்க் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆதார் நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆதார் வில் டிஸ்கண்டினியூ சூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த ஆப் விரைவில் உங்களுக்கு டிஸ்கண்டினியூ ஆகுது. இதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலாக புதிய ஆப்பாக மத்திய அரசு ஒரு 3 to 6 முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஸோ மை ஆதார் ஆப்னு அந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க புதிய ஆப்பாக. இதுக்கப்புறம் அந்த ஆப் தான் உங்களுக்கு செயல்படும். ஆதாருக்கான ஆப் உங்களுக்கு பயன்படாது அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க. ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த புதிய ஆப் இதுதாங்க. இதில் போயிட்டு நீங்கள் எல்லா சர்வீஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றிக்கலாம், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சேவைகள்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலாக நீங்கள் அந்த ஆப் மூலமாக ஆதார் கார்டை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இதுக்கப்புறமும் நீங்கள் ஃபோட்டோ காப்பி ஆஃப் ஆதார் தேவையில்லை. நீங்கள் எல்லா இடத்துக்கும் ஜெராக்ஸ் கொண்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இந்த ஒரு புதிய ஆப் மூலமாக நீங்கள் அப்படியே லாகின் பண்ணி நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே ஆதாருக்கான இன்ஃபர்மேஷனை காமிக்கலாம் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. முழுக்க ஆதார் டிஜிட்டலைஸ் ஆகணும் அப்படின்ற காரணத்துக்காக, பேப்பர்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காக அந்த ஆப் மூலமாக நீங்கள் யாருக்காச்சும் ஷேர் பண்ணலாம். அதேமாரி அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணவே உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களுக்கு போகும். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க, பயன்படுத்தி பாருங்கள். இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லி மத்திய அரசு கடந்த 3 வருஷமாக சொல்லிட்டு வராங்க. அதாவது நீங்கள் 10 வருஷமாக உங்கள் ஆதார் கார்டில் மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணாமல் இருக்கணும், நேம் சேஞ்ச் பண்ணால் எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாச்சும் 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஐடென்டி ப்ரூஃப், ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14 ஜூன் 2027 மத்திய அரசு நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஆன்லைன் மூலமாக நீங்களே பார்த்தா பண்ணிக்கலாங்க, புதிய வெப்சைட் மூலமாக. ஸோ எப்படி பண்ணுறது அதை நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்களே பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணால் போதுமானது. மற்றவங்க யாரும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் என்ன அப்டேட் அப்படின்னா, ஆதாரில் ஒரு புதிய வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி மை ஆதார் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு. இப்போ அதை மாற்றி அமைச்சு இந்த ஒரு புதிய ஆதார் வெப்சைட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வெப்சைட் கொடுத்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இதில் போயிட்டு எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். அதாவது ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறது, ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, PVC ஆதார் கார்டு ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சர்வீஸ் நீங்களே பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு ஆதார் கார்டுலேருந்து இந்த முக்கியமான அறிவிப்புகள்லாம் வெளியாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.